கொள்ளும் பொழுது நம்பிக்கையான காரியங்களை அவர் உங்க வாழ்க்கையில செய்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்னாலும் கெம்பீரிப்பார்கள். சங்கீதம் 5:11. இரண்டாவது காரியம், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதே சங்கீதம் 5:11. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், கர்த்தரை நம்புகிறவனிடத்தில் காணப்படும் காரியங்கள். கர்த்தரை நம்புகிறவர்களிடத்தில் காணப்படுகிறதான காரியம். முதலாவது காரியம், எப்பொழுதும் கெம்பீரிப்பீங்க. தாவீதை எப்படி கோலியாத்தின் கைக்கு விலக்கி உங்களை கம்பீரமான பாதையில அவனை கொண்டு சேர்த்தாரோ, அப்படியாக உங்களையும் உங்களுடைய சத்துருக்களை வீழச் செய்து, வீழ்த்தச் செய்து, உங்க கைகளிலே அவனை வீழச் செய்து என்ன பண்ணுவார்? உங்களை கம்பீரவானாய் மாற்றுவார். இரண்டாவது காரியம், சந்தோஷமாய் இருப்பீங்க. எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தானோ, எல்லா காரியத்திலும் நம்பினானோ, எப்படி விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு உயர்வை பெற்றானோ, அப்படியா தேவனை தேடுகிற நீங்களும் நானும் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படாத சந்தோஷத்தை எப்படி அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டாரோ, சந்தோஷத்தை கொடுத்தாரோ, அப்படியாய் நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, சந்தோஷம்னா என்ன? வீடு, பங்களா, காரு, பைக்கு, பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என் தேவனோடு அவரை சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறது. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவான். உங்ககிட்ட வசதி இல்லைன்னா யாரும் வரமாட்டான். உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ஒருத்தனும் வரமாட்டான். ஆனால் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களை நேசிக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்க. கம்பீரமா இருக்கணும், நான் யார் முன்னாடி வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணுமா? இயேசுவை விசுவாசிங்க, இயேசப்பாவை நம்புங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், சங்கீதம் 56 சங்கீதம் அதனுடைய 11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 56 சங்கீதம் அதனுடைய 11 வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மூன்றாவது காரியம், நீங்க ஏசப்பாவை நம்பி இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பயம் என்ற காரியம் வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை குறித்தான பயம் இல்லை. ஐயோ நாளைக்கு நான் கண் முழிப்பனா, இன்னைக்கு என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில, நான் நடக்குமா, மதியம் சாப்பிடுவேனா, நான் பைக்ல போறேன் திரும்பி வீட்டுக்கு வருவேனா, இன்றைக்கு நிறைய பேர் நிறைய பயம். ஆனால் நீங்க ஏசப்பாவை நம்பி உங்க வாழ்க்கையை நடத்தி பாருங்க, எதை குறித்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம், எதை குறித்து உங்களுக்கு சஞ்சலம் வேண்டாம். என் வியாதி என்னை மேற்கொள்றோம், என் கஷ்ட நஷ்டங்கள் என்னை மேற்கொள்றோம், என்னுடைய சத்துரு என்னை மேற்கொள்றான், அதெல்லாம் அல்ல. நீ தேவனை தேடும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் உன் பக்கத்துல இருக்கும் பொழுது, அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற 56 சங்கீதத்துல, தேவனை நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறதுனால நான் ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, என்னை அசைக்கவே முடியாது. ஏன்னா அசைக்க முடியாதவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலத்தினால நான் அசைக்கப்பட மாட்டேன், அப்படி அல்ல. என் பண பலத்தினால் அல்ல, என் தேவன் என் கூட இருக்கிறார். ஏன்னா என் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? என் கர்த்தர் மேல இருக்கிறது, என் தேவன் மேல இருக்கிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல என் நம்பிக்கை இருக்கிறது. அதனால நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷனை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். உங்க வேலை ஸ்தலத்துல மேல் அதிகாரி குறித்து பயப்படுறீங்களா?
எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. தேவனுக்கு மாத்திரம் நீங்க நம்பிடுங்க. தேவனை மாத்திரம் பற்றுதலாய் பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவை உறுதியாய் தேடுங்க. அவரே உங்கள் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது மனுஷன் ஒருவனும் ஒரு காலமும் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு உங்களுடைய நம்பிக்கை என் ஆண்டவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொன்ன. முதலாவது காரியம், அவரை நம்புகிறவர்களுக்கு கெம்பீரம். 2வது, அவரை நம்புகிறவர்களுக்கு சந்தோஷம். 3வது, அவரை நம்புகிறவர்களுக்கு பயம் என்றது இல்லை. ஹல்லேலூயா. இதுக்கு எடுத்துக்காட்டு தானியேலை குறித்து பாருங்க. தானியேல் வைராக்கியமாய் தேவனுக்கு என்று வாழ்ந்தான். அவங்க நாட்டில் ஒரு சட்டத்தை போடுறாங்க, இனி ராஜாவை தவிர ஒருவனை என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. ஆனால் தானியேலோ முன்பு செபித்தது போல அவன் செபித்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா என்னை எங்க கொண்டு போனாலும் சரி, என்னை காப்பாற்ற என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. செங்க கபில போட்டாலும் சரி, நெருப்புல 7 மடங்கு என்னை சூடாகி என்னை உள்ள போட்டாலும் சரி, என்னை காப்பாற்ற யார் இருக்கிறாரு? என் ஆண்டவர் இருக்கிறார். ராஜாகம் முன்னாடியே சொல்றான், தைரியமாக சொல்றான், உன்னெல்லாம் என்னால வணங்க முடியாது, என் தேவனை மாத்திரம் தான் நான் வணங்குவேன். நீ கொடுக்கிற சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, என் வைராக்கியத்தின்படி தான் நான் வாழ முடியும். அப்படி வைராக்கியமாய் பயம் இல்லாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்தவனா இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் நான் தேவனுக்கு மாத்திரம் பயந்தோம்னா இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் பயப்படணுன்ற அவசியம் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவனை நம்புங்க, தேவனை விசுவாசிங்க. தேவ பயத்தை நீங்க காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 4வது காரியம் 112ஆம் சங்கீதம் அதோடைய 7ஆம் வசனம். 9 காரியங்கள் இருக்குது. நான் துரிதமாய் நடத்தணும், அதனால் நான் துரிதமாய் கொண்டு போகிறேன். 112ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துர்ச்செய்திகளை கேட்கிறதினால் பயப்படேன், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. 4வது காரியம், அவரை நம்புகிறதுனால இருதயம் திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கறதுனால நான் பயப்பட மாட்டேன். கெட்ட செய்திகள் என் காதுகளுக்கு என்னை மேற்கொண்டாங்க, என்னை அடிச்சுட்டாங்க, என்னை கொல்ல போறாங்க, என்னை மேற்கொள்ள வர போறாங்க அப்படின்ற காரியம் எனக்குள்ள என் காது கேட்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன். எந்த துர்ச்செய்தியும் என்னை என்ன பண்ணாது, பயமுறுத்தாது. ஏன் என்று சொன்னால் என் இருதயம் திடனாய் இருக்கிறது. யார் மேல? என் கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை சொல்ல, என் இருதயம் கர்த்தர் மேல திடனாய் இருக்குது. அதனால நான் ஏன் பயப்படணும்? யாரை குறித்து நான் பயப்படணும்? என் தேவன் மேல எனக்கு பயம் இருக்குது, என் தேவன் மேல எனக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவன் மேல என் இருதயம் உறுதியா இருக்கிறது. இதை தவிர நான் எதை குறிச்சியா பயப்படணும்? எவன் என்னை மேற்கொள்ள முடியும்? என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் நம்பி இருக்கிறேன். அதனால ஒருவனும் மனுஷன் என்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. செய்திகள் ஒன்றும் என் காதை ஒண்ணு பண்ணிடாது, என் சரீரத்தை ஒண்ணு பண்ணிடாது, ஏதும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் என் இருதயம் அவர் மேல் திடனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறதுனால காணப்படுகிற உங்களுடைய 4வது காரியம், உங்கள் இருதயம் எப்படி இருக்குமா? திடனாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை சவுல் மேற்கொள்ள வரும்பொழுது அவன் திடனாயிருந்தான், உறுதியாயிருந்தான். ஏன்னா அவனுடைய இருதயம் தேவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை மேற்கொள்ள என்ன காரியங்கள் வேணா வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், கடன் பிரச்சனைகள் வரலாம், எது வேணா உங்களை மேற்கொள்றதுக்கான வரலாம். ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. எப்போனா நீ உன் இருதயத்தை தேவனோடு திடப்படுத்தும் பொழுது, தேவனோடு நம்பும் பொழுது, தேவனோடு விசுவாசிக்கும் பொழுது, தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது உன்னை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியவே முடியாது. ஒருவனும் ஒரு காலம் உன்னை அசைக்க முடியாது. எப்பொழுது என்று சொன்னால் உன் இருதயம் தேவனோடு திடப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம்
26ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் வீட்டில் போய் தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இன்னும் நிறைய காரியங்களை அவர் பேசுவார். நான் துரிதமாய் முடிக்கிறேன். நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். 5வது காரியம், பூரண சமாதானம் காணப்படும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முழுமையான 100 அவுட் ஆஃப் 100 சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். எப்போனா அவரை நீ நம்பும் பொழுது, அவரை நீ விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீ உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது, என் தேவன் மாத்திரம் எனக்கு போதும் என்ற ஒரு காரியம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ 100 அவுட் ஆஃப் 100 சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. சமாதானம் என்று சொன்னால் இருதயத்தில் சந்தோஷம் காணப்படுது. பார்த்தீங்களா, அதுதான் சமாதானம். எதை குறித்தும் பயம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்களேன், அதுதான் ஒரு சமாதானம். நாளைக்கு என்ன ஆயிருமோ, நாளைக்கு கடன்காரன் வீட்டு வாசல் வந்து நின்றுவானோ, நாளைக்கு நான் எப்படி நடத்த போகிறேன் என் வாழ்க்கையை, என் வேலை சொல்ல என்ன ஆகுமோ, அடுத்து 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, 5 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இல்லை அடுத்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அடுத்த வருஷம் என் ஊழியம் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் என் சபை எப்படி இருக்குமோ, அப்படி அல்ல. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய உறுதி கர்த்தர் மேல இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. பூரணம் என்று சொன்னால் ஃபுல்ஃபில்மெண்ட், முழுமையான காரியங்கள். அதுதான் சொன்ன 100 அவுட் ஆஃப் 100. 100 மார்க் எடுத்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவ்வளோ சமாதானத்தை ஆண்டவர் தருவார். 100 அவுட் ஆஃப் 100, 100க்கு 100 உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாரா? சமாதானத்தை தருகிறவர். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் 100 அவுட் ஆஃப் 100 உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். ஒருவேளை உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் குறைந்தவர்களாக காணப்பட்டுச்சு என்று சொன்னால் அவர் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நம்ம குறைத்து கொள்ளுகிறோம். அவர் குறைக்க மாட்டார், நாம தான் குறைச்சு கொள்ளுகிறோம். மனுஷன் மேல பயம் வருதுனால அவர் என்ன செய்ய முடியும்? நீ மனுஷனை நம்புறதுனால அவர் என்ன செய்ய முடியும்? நீ முழுமையா இயேசுவை தேடு, உறுதியாய். அதுதான் ஏசாயா சொல்றாரு பாருங்க, உறுதியாய், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது அப்படியாக இருக்கணும். உறுதியாய் தேடுகிறவர்களாய் காணப்படுங்க, உறுதியாய் பற்றுக்கொள்வர்களாய் காணப்படுங்க. அப்படி நீங்க காணப்படும் பொழுது பூரண சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது காரியம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாகிய உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடியும் பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் போவோம் எனில் நாமோ அவருடைய வீடாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும், அவர் மேல முழுமையான காரியத்தை வைக்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்களா? தைரியமாய் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. தைரியம் உள்ளவர்களாய் காணப்படுவீங்க. எதை குறிச்சும் கலக்க மாட்டீங்க, எதை குறிச்சும் நீங்க அழ மாட்டீங்க, எதை குறிச்சும் நீங்க சோர்ந்து போயிட மாட்டீங்க. எந்த காரியங்களோ, எந்த சஞ்சலமான காரியங்களோ, எந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளோ, என்ன காரியங்கள் உங்க இருதயத்தில் காணப்பட்டாலோ அது உங்களை மேற்கொள்ளாது. எப்படி இயேசுப்பா தன்னுடைய எவர் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தைரியம் உண்டாகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஒவ்வொருவரும் அவரை நம்புகிறவர்களுடைய குடும்பங்களில், வீடுகளில் என்ன உண்டாகும்? தைரியம் உண்டாகும். தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். தைரியம் இருந்தால் தான் எதையும் மேற்கொள்ள முடியும். தைரியமற்றவர்களாக இருந்தால் எதையும் மேற்கொள்ள முடியாது. தாவீதுக்குள்ள தைரியம் இருந்ததுனால தான் கோலியாத்தை மேற்கொள்ளுகிற காரியங்கள் வந்தது. அப்படியாக உங்களுக்குள்ள தைரியத்தை வரவைத்துக் கொள்ளுங்க. எப்படி தைரியமான காரியங்கள் உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால், என் தேவனை நம்பும் பொழுது, என் தேவன் மேல நம்பிக்கையை வைக்கும் பொழுது, என் தேவன் மேல முழுமையான விசுவாசத்தை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள தைரியமான காரியங்கள்
வரும். அப்போ உங்களுக்குள்ள தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா, எதையாவது மேற்கொள்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா, எதை குறிச்சாவது கவலைப்படுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள தைரியம் இல்லை என்று சொன்னா, முதலாவது உங்களுக்குள்ள நீங்க தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், என் தேவன் மேல் நான் வைத்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள குறையக்கூடாது. நீங்க உங்க நம்பிக்கை, உங்க தைரியம் யாருன்னா ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை நம்பிங்கன்னா, அவரை நம்பிக்கையோடு உறுதியா பிடிச்சு கொள்ளீங்கன்னா, அவர் தான் உங்க தைரியம். ஒருவேளை என் தகப்பன் எனக்கு துணையா இருப்பா, என் தாய் எனக்கு துணையா இருப்பா, என் கணவன் எனக்கு துணையா இருப்பா, என் மனைவி, என் பிள்ளைகள், ஒருவரும் ஒரு காலமோ எல்லா நேரங்களும் உங்களோடு இருக்க முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் மாத்திரமே அவர் இருக்கும் பொழுதுதான் நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் கூட பாருங்க, தைரியமானவர்கள் என்று சொல்லி பார்க்க போனா என் இருதயத்துக்கு முதலாவது நினைவுக்கு வருது எலியா தான். எலியா என்ன பண்ணாரு, வாங்கப்பா ஒருத்தர் மோதிப்போம் அப்படின்னு சொல்லி பால் தீர்க்கதரிசிகளோடு மோதினான். அவங்க கூப்பிடுறாங்க, பால் இறங்கவே இல்லை. நம்பால் தைரியமா இறங்கிட்டார். ஏன்னா ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். விறகு மேல தண்ணி ஊத்துங்கப்பா. அவன் கூப்பிடுறான், ஒண்ணுமே வரல. இவன் என்ன பண்றான், இருக்கிற தண்ணி விறகு மேலெல்லாம் தண்ணி ஊத்துறான். எல்லாம் பாக்குறானுங்க, என்னடா இது, நம்ம கூப்பிடுறோம் வரவே இல்லை. நல்லா நான் காஞ்சு போயிருக்கிற விறகு மேல தண்ணி ஊற்றி அவன் ஆண்டவர் மேல கூப்பிடுறான். எப்படி வருவாரு என்று சொல்லி பார்த்துருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே இறங்கும். ஹல்லேலூயா. தைரியமாய் ஒரே ஒருத்தன் எல்லாரையும் மேற்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தைரியங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும்னா, அவன் ஆண்டவர் மேல உறுதியாய் நம்பினா. அவன் சொன்னா 3 வருஷம் மழை வரக்கூடாது, 3 வருஷம் கழிச்சு மழை வரணும்னு சொன்னா, அவன் தைரியமாய் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையின் மூலமாக அவன் என்ன சொன்னானோ அதை தான் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் தைரியமாய் நம்பிக்கையா ஜெபிக்கிறீங்களோ, என்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆனா தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி தைரியம் வரும்? அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரதை உறுதியாய் நீங்க பிடித்துக் கொள்ளும் பொழுது, அப்பொழுது உங்களுக்குள்ள தைரியம் வரும். அந்த தைரியம் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணும், உங்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது காரியம், அது எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்குரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது காரியம், ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை உங்கள் ஆத்துமாவுக்கு நங்கூரம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நங்கூரத்தோட வேலை என்ன தெரியுமா? ஒரு கப்பலை நிலையான இடத்துல நிறுத்துறது. ஒரு கப்பலை ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, நங்கூரத்தை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அப்போ என்ன பண்ண, அந்த நங்கூரம் போய் கடலுக்கு அடியில போய் அந்த மண்ணை என்ன பண்ணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ளும். அந்த உறுதி என்ன ஆகும்னா, அந்த கப்பலை இப்படி அப்படி அசைக்காம, என்ன காத்து வந்தாலும் சரி, என்ன மழை வந்தாலும் சரி, என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன பண்ணாது, அந்த கப்பலை இப்படி அப்படியும் அசைக்காது. அப்படிதான் ஆண்டவர் மேல, உங்களை மேல, நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை உங்க ஆத்துமாக்குள்ள என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அலைகள் வந்தாலும் சரி, புயல் காற்றுகள் வந்தாலும் சரி, யாராவது உங்களோடு கடினமாய் பேசினாலும் சரி, நீங்க நேசிக்கிறவங்க உங்களை கடினமாய் பேசினாலும் சரி, உங்களை திட்டினாலோ என்ன பண்ணினாலோ, பிசாசே முன்னாடி வந்து நின்னாலும் உன் ஆத்துமா என்ன ஆகும், அசைக்கப்படாது. ஹல்லேலூயா. நங்கூரம் போல உறுதியா இருக்கணும். எப்படி நங்கூரம் கடல்ல உறுதியாய் பிடிக்குதோ அப்படியாக உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கணும். ஆண்டவர் மேல நங்கூரம் போல நல்லா இறுகி பிடிச்சுக்கணும். அவரை விசுவாசிக்கணும். அவரை உறுதியாய் நீங்க பிடிக்கும் பொழுது உங்க ஆத்துமா என்ன பண்ணாது, இப்படியும் அப்படியும் அசைக்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டவர் மேல நம்பாததுனால சொல்லுகிறாங்க. யாராவது ஒன்று சொல்லுவாங்கம்மா, இவ்வளோ காலம் நீ சோம் பண்ணுகிறியே, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றியே, நீ இப்படியே இருக்கிறியே, கொஞ்சமா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். ஒருத்தர் இருக்கிறாரு,
உனக்கு மந்திரிச்சு கொடுப்பாரு, அது உங்கள் வீட்டில் வச்சு நீ என்ன பண்ணு சரியாயிடும். ஒரு முட்டை கொடுப்பாரு, ஒரு தாயத்தை கொடுத்துருவாரு, ஒரு கட்டி கொடுத்துருவாரு. இதை நீ பண்ண உன் வீட்டில் வச்சனா என்ன ஆயிரும்? சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எனக்கு என்ன வந்துடும்? உன் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி வந்துடும். இல்லை, உன் ஆத்துமாவை அசைக்கும்படியாக, உன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்கும்படியாக என்ன வார்த்தைகள் யார் சொன்னாலும் நீ என்ன பண்ணணும்? உன் ஆத்துமாவில் சொல்லணும் அவங்ககிட்ட, என் தேவன் மேலே என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நங்கூரமாய் இருக்கிறது. என்ன காரியங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். எந்த மந்திரவாதி கிட்ட போனாலும் என்ன விடுவிக்க முடியாது. எந்த பாய் கிட்ட போய் நான் மந்திரிச்சு வந்தாலும் எந்த மந்திரமோ எந்த கட்டுகளோ என்னை என்ன பண்ணாது? விடுவிக்காது. ஏன் என்று சொன்னார், என் நம்பிக்கை என் இருதயம் யார் மேல இருக்கிறது? ஆண்டவர் மேல இருக்கிறது. அந்த நங்கூரம் என்னை என்ன பண்ணாது? அசைக்கவே அசைக்காது. அப்பேற்பட்ட விசுவாசம் ஒன்று இருக்கணும். யாராவது சொல்லலாம், அப்படியாம்மா நடந்துருமா, விடுதலை ஆயிடுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அவங்க பின்னாடி கூப்பிடும் போதே போயிடக்கூடாது. ஏன்னா அங்க அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. என் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை உன் வாழ்க்கையில உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். உன் ஆத்மாவில் நீ சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை இடர் அலைகிற மாதிரி இருக்குதா, ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி போயிடலாமா, இல்லை இவங்க கிட்ட போயிடலாமா, ஒரே ஒரு தாயத்தை வாங்கி வீட்டில் கட்டிடலாமா, ஒரே ஒரு பட்டயத்தை வாங்கி வீட்டில் வச்சிடலாமா? இது அல்ல நம்முடைய விசுவாசம், இது அல்ல நம்முடைய நம்பிக்கை. ஏன் என்று சொன்னா, நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? நங்கூரமாய். நங்கூரம் எப்படி உறுதியாக, உன் ஆத்மா எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் விட்டு பிரிக்கவே கூடாது. புயல் காத்து எப்படி வீசும் நீ யோசிச்சு பாருங்க. இந்த தரையில அடிக்கிற காத்துக்கே மரங்கள் சாஞ்சு போயிட்டு, அப்ப கடல் மேல அடிக்கிற காத்து என்ன பண்ணும்? அந்த கப்பலை எப்படியாவது கவுத்து போட்டணும்னு நினைக்கும். ஆனால் அந்த நங்கூரமானது என்ன வந்தாலும் என்ன பண்ணாது? அதை அசைக்கவே அசைக்காது. அதை உறுதியாய் பிடிச்சு கொள்ளும். அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் விசுவாசம், உங்க விசுவாசம் தான் நங்கூரமாய் ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் நீங்கள் அசைக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது காரியம், சங்கீதம் 26ஆம் சங்கீதம், 26ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 26ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நடக்கிறேன், நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் என்ன பண்ணுவதில்ல? தள்ளாடுவதில்லை. ஹல்லேலூயா. 8வது காரியம், அவரை நம்புகிறதுனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தள்ளாடவே மாட்டீங்க. இப்ப சொன்னல, அதுதான் நங்கூரத்துல நீங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆட்டம் வந்தாலும் சரி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தள்ளாட மாட்டீங்க. இந்த குடிக்காரங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? குடிச்சோன்னா என்ன ஆயிரும்? என்னென்னமோ இப்படி அப்படி சிக்ஸாக்கா என்னென்ன டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு தள்ளாட்டமான காரியம். இதுவே நீ ஆண்டவரை நம்புவாயானால், ஆண்டவரை விசுவாசிப்பாயானால், ஆண்டவரை தேடுவாயானால், ஆண்டவர் மேல உன் நம்பிக்கை இருக்குமானால், எதை குறித்து உங்க வாழ்க்கையில தள்ளாட்டம் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்து ஆவையில் இருக்க போய் எப்பா என் இருதயத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ போராடுது, அதனால்தான் பாஸ்டர் பிடிக்கிறேன், அதனால்தான் பாஸ்டர் நான் என்ன பண்ணுறேன்? சிகரெட் பிடிக்கிறேன். புண்பட்ட நிகழ்ச்சியை என்ன பண்ணு? புகை விட்டு ஆத்திடுறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்? புகை விட்டு ஆத்திடுறேன். அது ஆட்டாதுப்பா, உள்ளே போய் உன் லங்ஸையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும்? ஆற்றி ஒரு நாள் காலி பண்ணுறோம். ஆனால் உன் வாழ்க்கை தள்ளாடக்கூடாது என்று சொன்னால் என் தேவனை நீ பிடிச்சிக்கோ, என் தேவனை விசுவாசி. அது உன்னை என்ன பண்ணும்? தள்ளாடாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் குறித்து விசுவாசிக்கிறதுனால கம்பீரமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், பயம் என்றதே இருக்காது. இருதயம் திடனாய் இருக்கும். பூரண சமாதானம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். தைரியமான காரியங்கள் இருக்கும். உன் ஆத்துமா நங்கூரமாய் இருக்கும். 8வது காரியம், நீ அவரை நம்புகிறதுனால என்ன வருது? வாழ்க்கையில தள்ளாட்டமான காரியங்கள் இருக்கவே இருக்காது. 9வது காரியம், மிகவும் விசேஷமான காரியங்கள். எடுத்து வாசிக்கலாம்.
125 சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான விஷயம். அந்த 125 சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனை போல நீங்க வாழணும். சீயோன் என்று சொன்னால் பரலோகத்தை குறிக்கிறது. நீ எப்படி இருப்ப என்று சொன்னால், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சீயோன் பர்வதத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. சீயோன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்று சொன்னால் பரலோகத்தை குறிக்கிறது. உன் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாமல் ஒருவனும் அந்த இடத்துக்கு ஆண்டோட பர்மிஷன் இல்லாம போவே முடியாது. அந்த சீயோன் பர்வதத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவரை நீ என்ன பண்ணணும், உறுதியாய் பிடிச்சு. வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூடிய அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை உறுதியாய் நம்புகிறீர்களோ, அவர்களை விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த 144,000 பேர்களில் நீங்களும் நானும் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீயோன் பர்வதத்தில் நீங்க நானும் போனோம், பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கை, உன் நம்பிக்கை எது மேல இருக்கிறதோ அதை உனக்கு பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின்படி நீ வாழ்வாயானால் உலகத்தின்படி நீங்க சாவீங்க, உலகமே உங்களை மேற்கொள்ளும். ஆனால் அதற்கு மாறாக உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுத்துவீங்கன்னா, இயேசுக்காக நீங்க வாழ்வீங்கன்னா, இயேசுக்காக உறுதியாய் நீங்க வாழ்வீங்கன்னா, சீயோனை பார்த்து வாழ்வீங்கன்னா, அந்த அசையாத நம்பிக்கையான சீயோனை நீங்க உறுதியாய் பிடிச்சு கொண்டீங்க என்று சொன்னா, உங்க வாழ்க்கை சீயோன் பர்வதம் எப்படி அசையாமல் காணப்படுகிறதோ அப்படியாக சீயோன் பர்வதத்தை போல நீங்களும் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. இந்த சீயோன் பர்வதத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க எழுதி கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏசாயா 12:6, ஏசாயா 14:32, ஏசாயா 52:1, ஒபதியா 1:21, ஏசாயா 51:11, சகரியா 1:17, ஏசாயா 52:7, மீகா 4:2. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சீயோன் பர்வதம் எப்பேற்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த சீயோன் பர்வதத்தினால நமக்கு வருகிற நன்மைகளை குறித்தும் அநேக காரியங்களை குறித்தும் நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த சீயோன் பர்வதம் என்பது இது அசைக்க முடியாத காரியங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள அசையாத நம்பிக்கை காணப்படுமா? சகரியா 1:14 மாத்திரம் வாசிக்கலாம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா, அப்பேற்பட்ட வைராக்கியம் உங்களுக்கும் எனக்குள்ளும் காணப்படணும். அதே அதிகாரத்தில் சகரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்களை நம்பினால் என்ன பண்ணுமா, பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை என்ன பண்ணுவாரா, தேற்றுற பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறுவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த சீயோனுக்குரிய காரியங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, வசனங்களை எல்லாவற்றையும். அந்த சீயோனுக்குரிய காரியங்கள் மிகவும் மகிமையான காரியங்கள். அந்த சீயோனை நீங்க நம்பும் பொழுது, அந்த சீயோன் ஆகிய காரியங்களை நீங்க நம்பும் பொழுது, சீயோன் பர்வதத்தை
போல நீங்களும் மாறுவீங்க. சியோனை நோக்கி பாருங்க, சியோனை போல நீங்களும் மாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா. சியோன் பர்வதம் எப்படி அசைக்கப்படாமல் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில எதை குறித்தும் அசைந்துடாதீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியம் வருது என்று சொன்னா அதை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அதன் மூலமாக உங்களுடைய சியோனை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. உங்க பெருமையின் மூலமாக அந்த சியோனை இழந்துடாதீங்க. உங்களுடைய காரியங்கள் நீங்க அடுத்தவங்க மேல வைக்கிறத காரியங்களை வைத்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த சியோனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிற நன்மையின் நிமித்தமாக அந்த சியோனை நீங்க இழந்து போயிடாதீங்க. சியோ பர்வதத்தை போல நீங்கள் வாழும் பொழுது சியோனை போல அசைக்கப்படாமல் ஆண்டவரோடு நீங்களும் நானும் அவரோடு அந்த அரசாட்சியில உறுதியாய் நிலை நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு